ஜேகே பாரம்பரியாவின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஜேகே பாரம்பரியாவின் ஆஸ்துமாக்கங்கிற ஒரு அற்புதமான அந்த கேப்சூல். அதோட சிறப்பு அம்சம் என்ன, அதோடைய சேர்மானங்கள் என்னன்றது தெரிஞ்சாலே சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். துளசி, ஆடாதோடா, அதிமதுரம், அந்த சீந்தில் மற்றும் பூலாங்கிழங்கு, சுக்கு, மிளகு, அப்ரக்கு மற்றும் ஊமத்தையினுடைய மருத்துவ குணம் சேர்ந்த அற்புதமான ஒரு சேர்மானங்கள் தான் அடங்கியது தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவின் ஆஸ்துமா கேர்ங்கிற கேப்சூல். சரி, ஆஸ்துமாவுக்குன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆஸ்துமாவை ஏற்படுத்துகின்ற காரணத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கேப்சூல். அப்போ ஆஸ்துமா எனக்கு வரவே கூடாது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம நுரையீரல பலமா வச்சிருக்கணும். அப்ப யாருக்கு ஆஸ்துமா வருது? நுரையீரல்ல கொஞ்சம் பலகீனத்தினால ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அந்த தசைகளாக இருக்கட்டும், அந்த தொற்றுகளாக இருக்கட்டும், அதனால் ஏற்படுகின்ற ஒரு பலகீனத்தின் மூலமாக வருகின்ற ஒரு பிரச்சனை தான் அந்த ஆஸ்துமா, இளைப்பு, மற்ற இழுப்பு போன்ற பிரச்சனைகள். அப்போ நுரையீரலுடைய பலம் நல்லா இருக்கணும்னா அதற்கு ஆடாதோடை போன்ற இந்த சீந்தில், இது அதிமதுரம், இதனுடைய சேர்மானங்கள் அற்புதமான மூலிகை சேர்மானங்கள் நுரையீரலுடைய ஆற்றலையும் பிராண சக்தியையும் அதிகரிக்க வல்லது. அப்ரக்பஸ்மம் போன்ற முக்கியமான ஆயுர்வேத மருத்துவ அந்த சேர்மானங்கள் அடங்கிய ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பு தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய ஆஸ்துமா கேர்ங்கிற ஒரு கேப்சூல். அப்போ இதை கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் கெஸ் வாங்குற மாதிரி இருக்கும்பாங்க. அது மூச்சுகள்ல கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு வெளியில பிரச்சனை இல்லை சார், ஆனா ரூம்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் அப்படி சஃபோகேட் ஆகுது, அமுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நார்மலா வீட்டில் இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு மீட்டிங்க்கு நான் டை கட்டிட்டு பண்ணிட்டு நான் போனேன்னா ஒரு மாதிரி எனக்கு அடைச்சாப்புல இருக்குது. இந்த தொந்தரவுகளும் நுரையீரல் பலகீனத்தினுடைய மாற்று வடிவங்கள் தான். அப்போ ஒரு அடிக்கடி சளி பிடிப்பதாக இருக்கட்டும், கொஞ்சம் கிளைமேட் மாறும் பொழுது நமக்கு உடல் அந்த சுவாசங்கள்ல ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், கொஞ்சம் வலுவான எடைகளை தூக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு பலகீனமாக இருக்கட்டும், இல்ல ஒரு மலை பிரதேசங்களை நடந்து போகும்போது ஏற்படுகின்ற அந்த மூச்சுகளில் ஏற்படுகின்ற சப்தமாக இருக்கட்டும், இல்ல அமைதியான இடத்துல நம்ம மூச்சு மட்டும் தனியா கேட்கிற மாதிரியான பாதிப்புகளாக இருக்கட்டும், அத்தனைக்குமான ஒரு தீர்வாக நம்ம ஜேகே பாரம்பரியாவின் ஆஸ்துமா கேர் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கேப்சூல் எப்போ சார் பயன்படுத்தணும்? உணவுக்கு முன்னா பின்னா, உணவிற்கு அரை மணி நேரம் முன்பு பயன்படுத்துங்க. மறந்துச்சா கவலை வேண்டாம், ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் பின்பு பயன்படுத்தலாம். ஒரு நாளில் 3 வேளை 1-1-1 பயன்படுத்துறீங்கன்னா ஒரு 3 மாதத்திற்குள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அதை படிப்படியாக ஒரு நாளில் 2 வேளையாக நாம் பயன்படுத்த முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுகின்ற நபர்களும் தொடர்ந்து ஒரு பிரிவென்டிவாக நாம் பயன்படுத்த தகுந்த அற்புதமான எவ்விதமான பக்க விளைவுகளும் பத்தியமும் ஒரு அற்புதமான ஜேகே பாரம்பரியாவின் சேர்மானங்கள் அடங்கியது தான் நம்மளுடைய ஆஸ்துமா கேர் கேப்சூல். அப்போ இதை நம்ம குழந்தைகள்னு பாத்தீங்கன்னா 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சார், கேப்சூல் குழந்தைக்கு முழுங்க முடியாத, ஓபன் பண்ணி தேனில் குழைத்து கூட கொடுக்கின்ற அளவிற்கு மிகச்சிய பாதுகாப்பான வகைகளை தயார் செய்யப்பட்டது தான் நம்மளுடைய ஜேகே பாரம்பரியாவின் ஆஸ்துமா கேர். அப்போ பாருங்களேன், இப்ப சமீப காலத்துல தொற்றுகள்னு பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தமான தொற்றுகளால் ஏற்படுகின்ற வியாதிகள் தான் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குது. அப்ப குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி ஒரு கேப்சூலை காலை மாலை கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த சுவாச தொற்றுகளில் இருந்து நம்ம குழந்தைகளை நாம் பாதுகாக்க முடியும். நம்ம அலுவல் வெளியில ஃபுல்லா ரோமிங் தான் ஒர்க் தான் சார், அப்போ நாம காலை மாலை எடுத்துட்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கும் நம்ம சுவாச உறுப்புகளுக்குமான ஒரு கவசமாக நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய ஆஸ்துமா கேரை நம்ம பயன்படுத்த முடியும். சரி, எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமாக்கு நான் மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், அதிகமான இளைப்பு இருந்துட்டு இருக்குது, அந்த நபர்கள் காலை 2 மாலை 2 நல்ல சுடுவெண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும் பொழுது படிப்படியாக மிக சிறந்த மாற்றத்தை நாம் காண முடியும். அப்போ இந்த ஆஸ்துமா கேர் கேப்சூலை எடுத்துட்டு இருக்கும்போது பத்தியம் கிடையாது, அதே நேரத்துல உடம்பு கெடுக்கிற மாதிரி பத்தியம் கிடையாதுன்றதுக்காக ரொம்ப குளிர்பானங்களையோ அந்த குளிர் உணவுகளையோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பொருட்களையோ சாப்பிடுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும். வாழ்வியலோடு சேர்த்து நல்ல பயிற்சிகளோடு சேர்த்து நம்ம ஜேகே பாரம்பரிய ஆஸ்துமா கேரை யாரு பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் நுரையீரல் நல்ல பிராண சக்தியை ஈர்க்கும் வண்ணம் ஆற்றலுள்ள நுரையீரலாக மாறி உடலினுடைய ஆரோக்கியத்தை
உறுதி செய்கின்ற வகையில ஒரு மாற்றத்தை உடலில் உருவாக்கும்ன்றத நாம் உறுதியாக சொல்லலாம். ஆனந்தமாக வாழலாம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜேகே பாரம்பரியா பிரைவேட் லிமிடெட்.